ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கங்கள் தற்போது இந்த 100வது முறையாக ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வு இன்றி பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தி வராங்க. அது சம்பந்தமாக தமிழகத்தினுடைய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் அறிக்கையில் 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவோம் என்று பொய் வாக்குறுதி கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திமுக தலைவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. தேர்தல் வாக்குறுதியிலும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆட்சியே முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற புதிய தேர்தல் அறிக்கை குழு அமைப்பதை விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தெரிவிச்சிருக்காங்க கருத்து. இதாவது பார்த்திங்கன்னா, இந்த திமுக தலைவர் கருணாநிதி நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா, கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு இந்த 5 ஆண்டு காலகட்டம் தேர்தல் அந்த அரசாங்கமே முடிய போகிற இந்த சூழல் வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஸோ இது சம்மந்தமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க. இப்போது 100வது முறையாக போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி.